அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி விவரத்தின் அடிப்படையில் அதிர்ஷ்ட புள்ளி அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிர்ஷ்ட புள்ளி அப்படின்றது இந்த ஜாதகத்தில் தான் இருக்கும், மற்ற எந்த ஜாதகத்திலும் இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. எல்லாருடைய ஜாதகத்திலையும் அந்த அதிர்ஷ்ட புள்ளி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதுக்கான ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னன்னு நம்ம சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஜாதகப்படி சந்திரனுடைய டிகிரி இந்த டிகிரியையும் லக்கணத்தோடைய டிகிரி இந்த டிகிரியையும் முதல் கூட்டிடணும். இந்த 2 டிகிரியும் கூட்டிட்டு சூரியனுடைய டிகிரியால் கழிச்சிட்டோம்னா அதுதான் அதிர்ஷ்ட புள்ளி அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ இந்த ஜாதகத்தோடைய டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. அதன் அடிப்படையில் கணிச்சு இந்த இடத்துல துலா ராசியில் பூன்னு போட்டு இருக்குது, 4 டிகிரின்னு இருக்குது. அதோடைய நட்சத்திரம் செவ்வாய், உப நட்சத்திரம் சுக்கரனா இருக்குதுங்க. இதுதான் அதிர்ஷ்ட புள்ளி. இப்போ இந்த ஜாதகத்தில் அதிர்ஷ்ட புள்ளியோட உப நட்சத்திரம் சுக்கரன். அதிர்ஷ்ட புள்ளின்றது நிறையா சாஃப்ட்வேரில் ஃபார்ச்சுனா அப்படின்னு பேர் போட்டு வரும், அவ்வளோதான். இப்போ அதிர்ஷ்ட புள்ளியோட உப நட்சத்திரம் சுக்கரனாக இருக்குது. இப்போ இந்த சுக்கரனை வச்சு இந்த ஜாதகருக்கு என்னெல்லாம் நம்ம அதிர்ஷ்டத்தை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த ஜாதகர் கேட்குறாரு, என்னுடைய அதிர்ஷ்டமான கிழமை எது அப்படின்னா சுக்கரன் அப்படின்னாலே வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்றது ஃபஸ்ட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கரனுடைய 3 நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரம் அதிர்ஷ்டமான நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்னா, அதிர்ஷ்டமான எண் எது அப்படின்னா நம்பர் 2. ஏன்னா கேது நம்பர் 1, சுக்கரன் நம்பர் 2, சூரியன் நம்பர் 3. அந்த ஆர்டரில் சுக்கரன் அப்படின்றது நம்பர் 2 குறிக்கும். நம்பர் 2 அப்படின்றது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்றத அவங்களுக்கு கன்வே பண்ணலாம். அதுக்கடுத்து தெய்வத்தில் எது அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னா சுக்கரன் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாரை குறிக்குங்க. அப்போ மகாலட்சுமி தாயார், கமலாத்மிகா அம்மா இவங்க எல்லாமே உங்களுடைய அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம கன்வே பண்ணி சொல்லலாம். அதுக்கடுத்து அதிர்ஷ்டமான நிறம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வெண்பட்டு, சுக்கரனுடைய நிறம் வெண்பட்டு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்றத சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த அதிர்ஷ்ட புள்ளியோட உபநட்சத்திர கிரகம் சுக்கரன் ஜாதகப்படி இங்கே மிதுன ராசியில் விழுந்திருக்குதுங்க. மிதுன ராசி அப்படின்றது சித்திரை, வைகாசி, ஆனி மாதத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா மிதுன ராசி. அப்போ ஒவ்வொரு வருடமும் ஆனி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதம் அப்படின்றத அவங்களுக்கு கன்வே பண்ணி சொல்லலாம். அதுக்கடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆனி மாதம் அதாவது மிதுன ராசிக்கு குரு வரக்கூடிய வருடம். 12 வருடத்துக்கு ஒரு முறை மிதுன ராசி குரு வருவார் இல்லையா, ஒரு சுற்றி வரத்துக்கு 12 வருஷம். அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறை மிதுன ராசியில் குரு வரக்கூடிய அந்த ஒரு வருடம் உங்களுக்கு மிகவும்